ஒரு நாள் எங்கள் கோயில் வாசலிலே நான் உட்கார்ந்திருக்கிறேன். இதெல்லாம் சொல்லக்கூடாத விடயங்கள், ஆனாலும் உங்களுக்கு நல்லுணர்வு வரட்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அன்றைக்கும் நான் அன்றைக்கு சொன்னது போல ஏதோ சிக்கல், என்னை யாரோ திட்டிவிட்டார்கள். இப்படியே கோயில் என்று வாழ்கிறாயே, உனக்கு உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை என்னாக போகிறது என்று திட்டினதுனாலே கொஞ்சம் மனச்சோர்வடைந்தேன். கோயிலுக்கு போனால் கோயில் கேட் பூட்டி இருக்கிறது. அந்த வாசல் படியிலேயே உட்கார்ந்து விட்டேன். மனதுக்குள்ளே போராட்டம். போராட்டம் என்றால் அது எப்படிப்பட்ட போராட்டம் என்றால், எனக்கு ஐயனார் உறவு, அப்படித்தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். என்னை பொறுத்தளவிலே ஐயனார் எனக்கு தெய்வம் இல்லை, எனக்கு உறவு என்றுதான் நான் வழிபட்டு கொண்டிருந்தேன். அன்றைக்கு ஏற்பட்ட அந்த மனநிலையிலே ஒரு குழப்பம். ஐயப்பா, நீ எனக்கு என்னோடு இருக்கிறாயா இல்லையா என்று எனக்கு குழப்பமாக இருக்கிறதே. நீ என்னோடு இருக்கிறாய் என்பதை எனக்கு தயவு செய்து நிரூபணம் செய்து காட்டு என்று பிரார்த்தித்தேன். அதற்கு நானே ஐயப்பனுக்கு ஒரு நிபந்தனை விதித்துக் கொண்டேன். நான் கண்ணை மூட போகிறேன், 28 வரையும் எண்களை எண்ணுவேன். நான் 28 எண்ணி கண்ணை திறக்கிற பொழுது என் கண்ணுக்கு முன்னாலே பூக்கள் விழ வேண்டும். இது நான் ஐயப்பனுக்கு வைத்த நிபந்தனை. கண்ணை மூடி விட்டேன், எண்ணத் தொடங்கி விட்டேன். ஒவ்வொரு எண்ணம் எண்ணுகிற பொழுது என் நெஞ்சு பதறுகிறது. தப்பித்தவறி பூ விழாவிட்டால் ஐயோ, நான் நம்பி இருக்கிற ஐயப்பன் பற்றிய நம்பிக்கை இழந்து போய் விடுவேனோ என்று எனக்குள்ளே ஒரு அச்சம். மெல்ல மெல்ல எண்ணுகிறேன். எண்ணி 20 ஆகிவிட்டது, 25 ஆகிவிட்டது, 26 ஆகிவிட்டது. ஐயோ, எனக்கு இன்றைக்கு இந்த பூ விழாவிட்டால் நான் வைத்த நம்பிக்கை பொய்யாகிவிடுமே என்று நினைத்து கொண்டு 27, 28 எண்ணி கண்ணை திறக்கிறேன். நீங்கள் யாரும் இதை நம்ப மாட்டீர்கள். யாரோ அந்த வழியாக வந்த ஒரு இளைஞன் பொன்னுச்சி பூக்கள் கை நிறைய அப்படியே அள்ளி என் தலையிலே இப்படியே கொட்டுகிறான். அன்றைக்கு நான் அழுத அழுகை சொல்லி மாளாது. தெய்வத்தை நம்பியவருக்கு தெய்வம் நேரடியாக வந்து காட்சி தரும். இந்த கலியுகத்திலும் காட்சி தரும், அதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. பேச்சு என்பது வெறும் மொழி அல்ல. நான் அதை பல இடத்திலே சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது மொழியையே பேச்சாக்கி கொண்டு இருக்கிறார்கள் பல பேர். வார்த்தைகளை அடுக்குவது, அதை கொஞ்சம் கவர்ச்சிகரமாக அடுக்குவது, இதுதான் பேச்சு என்று நினைக்கிறார்கள். வார்த்தைகளிலே ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை, அது சரஸ்வதி தர வேண்டும். அந்த வார்த்தைகள் பொருளோடு தொடர்பு கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் பேச்சினாலே பயனில்லை. நாம் சொல்லுகிற வார்த்தைகள் இருக்கிறதே, சொற்கள் இருக்கிறதே, சொல் பிறகு பொருளாக வேண்டும். பொருளாகிவிட்டால் பயன் வந்து விடுமா என்றால் அப்பொழுது கூட பயனில்லை. பொருள் உணர்வாக வேண்டும். இதுதான் ஒரு மொழியினுடைய பயன்பாடு. சொல்லாகி பிறகு அது பொருளாகி பொருள் உணர்வாகி விட்டால்தான் ஒரு மொழியினுடைய பயன்பாடு கிட்டும். அதனால்தான் சகலகலாவல்லி மாலை பாடியவராகிய குமரகுருபர சுவாமிகள் சரஸ்வதியிடம் வேண்டுகிற பொழுது, பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டு என்று கேட்டார். பாட்டு என்பது சொல், அதனால் விளைகிற பயன் பொருள், அதனால் விளைகிற பயன் உணர்வு. இந்த உணர்வை தா என்று கேட்டார். ஒரு நல்ல மொழி மற்றவர்களுக்கு நல்ல உணர்வை கிளப்ப வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மொழியை சொல்கிறவனுக்கு பயன்பாடு வரும், பயன் வரும். நான் பல ஆயிரக்கணக்கானவர்கள் கூடுகிற சபையிலே இந்த நாட்டிலே, தமிழ்நாட்டிலேயே பேசியிருக்கிறேன். சில சபைகள் அப்படி அமைத்து வைத்திருக்கிறார்கள். ஈரோட்டிலே புத்தக கண்காட்சி நடத்துவார்கள். 8000 பேர் 9000 பேர் வந்து உட்காருவார். அதுபோல பாளையங்கோட்டையிலே சைவ மகாசபை இருக்கிறது. பதிவு செய்து வருகிறவர்களே 3000 4000 பேர் வருவார். அப்படி பெரிய சபைகளிலே பேசின எனக்கு இந்த சபை சின்னனாக தெரிகிறதா என்றால் ஒரு நாளும் இல்லை. ஏனென்றால் உணர்வு சார்ந்து நீங்கள் எல்லோரும் பேச்சு கேட்கிறீர்கள். அதனாலே என் பேச்சு பயன்பெறுவதாக நான் நினைக்கிறேன். இந்த ஊர் எனக்கு என்னமோ தெரியவில்லை, ஒரு வியப்பு தருகிறது. உங்களை பாராட்டுவதற்காகவோ புகழ்வதற்காகவோ சத்தியமாக இந்த வார்த்தைகளை நான் சொல்லவில்லை. சொல்ல வேண்டிய தேவையும் எனக்கு எதுவும் இல்லை. ஐயா அவர்கள் அறிமுகப்படுத்துகிறது பார்த்தால் யாராவது ஒருவரை அவர் கோயில் கட்டுகிறார், தர்மம் செய்கிறார், இப்படியே இந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே போகிறது. இப்படி ஒரு ஊரை நான் தரிசித்தது இதுதான் முதல் தடவை. எங்களுடைய தலைவர் அவர்கள், அவருடைய தந்தையார், பாட்டனார் என்று அவர்கள் இந்த மண்ணுக்கு செய்த தொண்டுகளை பற்றி எல்லாம் சொன்னார்கள். இந்த பஸ் ஸ்டாண்டு அவர்கள் பேரிலே இருக்கிறதாக சொன்னார்கள். அத்தகைய பெரியவர்கள் எல்லாம் வந்து இருந்து ஒரு நாள் கேட்பதே பெரிய அபூர்வம். தொடர்ந்து கேட்கிறார்கள். அவர்களுக்கு நான் எப்படி வணக்கம் சொல்வேன்? இன்றைக்கு கௌரவம் பெற்ற ஐயா
அவர்கள் இந்த தமிழ்ச்சங்கம் வைத்திருக்கிற ஐயா, இப்ப நான் புறப்படுவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே வந்து எனக்கு வேட்டி, சால்வை, பழம் எல்லாம் தந்து என்னை மரியாதை பண்ணினார்கள். இப்படி எத்தனையோ பேர் செய்கிறார்கள். இப்படியும் ஒரு ஊர் இந்த கலியுகத்திலே இருக்கிறதா என்று உங்களை பார்த்து நான் வியந்து போய் நிற்கிறேன். அதுபோல கல்லூரியினுடைய தாளாளர் நண்பர் குமார் அவர்களை நேற்று பார்த்தேன். எல்லாரும் எனக்கு வியப்பு தருகிற மனிதர்களாக இருக்கிறீர்கள். நாளைய தினம் உங்களுக்கு நன்றி சொல்ல எனக்கு மனம் வருமோ தெரியவில்லை. அதனாலே இன்றைக்கே இவ்வளவு பேருடைய பாதங்களையும் தொட்டு என்னுடைய நன்றி அறிதலை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சகோதரி அவர்கள் அருமையான கவிதை பாடி எனக்கு கொடுத்தார்கள். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? ஐயப்பன் எனக்கு போடுகிற பிச்சை, என் குருநாதர்கள் எனக்கு போடுகிற பிச்சை. நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன் பாருங்கள், ஒரு நல்ல குரு ஒருவனுக்கு வாய்த்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக போய்விடும். எனக்கு வாய்த்த குருமார்கள் அப்படித்தான் வாய்த்தார்கள். பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருச்சியிலே இருந்தார்கள். இன்றைக்கு வந்த நண்பர் மாதுவினுடைய தந்தை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் அவர் எப்படி இருப்பார், அவருடைய பெயர் மட்டும்தான் தெரியும். அவர் எப்படி இருப்பார், எங்கு இருக்கிறார், என்ன செய்கிறார் என்று ஒரு விவரமும் தெரியாமல் அவரை நான் காதலித்தபடி இருந்தேன். அந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை, காதலித்தபடி இருந்தேன். அந்த காலத்திலே டிவி எல்லாம் இப்படி வரவில்லை. திருச்சி வானொலியிலே செவ்வாய்க்கிழமைகளிலே மாலை ராத்திரி 8 மணிக்கு இங்கே நடக்கிற ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பதிவு செய்து போடுவார்கள். தற்செயலாக ஒரு நாள் அதிலே என் குருநாதனுடைய குரல் காதிலே விழுந்தது. சப்த ரூபமாக என்னை ஆட்கொண்டார். அது எனக்கு இப்போ நினைக்கிற பொழுது இதெல்லாம் நான் நடித்தேனா, பொய் சொன்னேனா என்ன என்று எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு ஆர்வம் நான் அதற்கு பிறகு அந்த நாட்களிலே அந்த நேரத்திலே என்னை யாரும் அசைக்க முடியாது. வானொலிக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து விடுவேன். பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் உரை வருகிறது என்று அதிலே சொல்லிவிட்டால் எனக்கு அந்த வயது, எனக்கு வேற என்னமோ உணர்வுகள் எல்லாம் வர வேண்டிய வயது. எனக்கு அந்த பேச்சு கேட்டால் அவருடைய பெயர் சொல்லிவிட்டாலே நான் மயங்கி போய் விடுவேன். அப்படி ஒரு குருநாதர் எனக்கு வாய்த்தார். பல பேரிடம் விசாரித்தேன், அவர் எங்கே இருக்கிறார் என்று ஒருவரும் சொல்லவில்லை. இலங்கையிலே அப்ப இலங்கையிலே சில பேச்சாளர்கள் வந்து போய் கொண்டிருந்தார்கள். அவர்களை கேட்டால் அவர்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய மதிப்பு குறைந்துவிடும் என்று நினைத்தோ என்னவோ ஐயாவினுடைய பெயரை சொல்லவில்லை. அதற்கு பிறகு மெல்ல 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 அவரை பற்றி கேள்விப்படுகிறேன், அவரை காண்கிறேன். ஒரு 3 வருடம் தான் நான் அவரை பார்த்த பிறகு அவர் உயிரோடு இருந்தார். அந்த 3 வருடங்களிலும் அவர் எனக்கு செய்த கருணை என்பது கொஞ்ச நஞ்சம் அல்ல. என்னை ஒரு பிள்ளையாக அவர் நேசித்தார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், காரைக்குடி கம்பன் விழாவிலே அப்போதெல்லாம் பேரறிஞர்கள் அந்த விழாவிலே கலந்து கொள்வார்கள். இப்போ அப்படி கம்பன் விழாக்களையே காண முடியவில்லை. எல்லாம் பேரறிஞர்கள் கலந்து கொள்வார்கள். அப்போதெல்லாம் இப்படி பேச்சாளர்களுக்கு இவ்வளவு பெரிய வசதி எல்லாம் செய்து தரப்படுவதில்லை. எல்லாரும் ஏதோ அது தங்களுடைய கடமை என்பது போல நினைத்து வந்து அதிலே கலந்து கொள்வார். ஒரு நாள் எங்களுடைய விழா நிகழ்ச்சி முடிந்து விட்டது. ஐயாவும் சில அறிஞர்களும் உட்கார்ந்திருக்கிறார்கள். என்னுடைய ஐயா என்று நான் சொல்வது என் குருநாதரை. அவர்களுக்கு பின்னாலே நானும் என் நண்பனும் அந்த விழாவிலே கலந்து கொண்டோம். அவருக்கு பின்னாலே போய் நாங்களும் உட்கார்ந்திருந்தோம். அறிஞர் கூட்டம். அந்த நாட்களிலே ஒருத்தர் பட்சிராஜன் என்று ஒரு பிராமணர், பெரிய அறிஞர், 90 வயது அவருக்கு. அந்த அறிஞர் வந்திருந்தார். எனக்கு ஏற்கனவே அவரை பற்றி சொல்லி இருந்தார்கள். நானும் என்னுடைய நண்பனும் அவருடைய காலிலே விழுந்து நமஸ்காரம் பண்ணி இருந்தோம். இது முன்னமே நடந்து முடிந்து விட்டது. தற்செயலாக இந்த பெரியவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய குருநாதருக்கு பின்னாலே இருக்கிறேன். அந்த பெரியவர் வருகிறார். அவரை கண்டவுடனே எல்லாரும் மரியாதை செய்தார்கள். என்னுடைய குருநாதர் என்னை பார்த்து, சார் வர்றார், அவரிடம் போய் நமஸ்காரம் பண்ணுடா என்று எனக்கு சொன்னார். நான் ஏற்கனவே அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டேன். நான் எப்படி சொல்வது? என் குருநாதர் திருப்ப சொல்லுகிறார், போய் நமஸ்காரம் பண்ணுடா என்றால் நான் அவருக்கு நான் பண்ணிவிட்டேன் என்று சொல்லலாமா? நான் உடனே எழும்பின உடனே அவர் பெரியவர் அல்லவா, அவர் உடனே இவரை பார்த்து சொன்னால், வேணாண்டா ராதாகிருஷ்ணன், அவங்க எல்லாம் என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க, நான் நல்லா திருப்தியா அவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டேன், வணங்கினாங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் என்று சொன்னார். சரி, விஷயம் முடிந்தது என்று நான் உட்கார போனேன். என் குருநாதர் சொன்னார், டேய் போய் திருப்பி வணங்குடா அவரை, வணங்கி என்று சொல்லிவிட்டு சொன்னார். அவரை பார்த்து சொல்றார், சார் நீங்க அவங்களை ஆசீர்வாதம் பண்ணினா என்ன சார், இன்னொரு தரம் பண்ணுங்க சார், அவங்க நல்லா இருப்பாங்க என்று சொன்னார். இப்படி ஒரு குரு யாருக்காவது கிடைப்பார்களா? அவர்களெல்லாம் வாழ்த்திய வாழ்த்துத்தான் இன்றைய என்னுடைய இருப்பு. இதை மட்டும் நான் சொல்லுகிறேன். நான் ஒரு கெட்டிக்காரன் அல்ல, அல்லது ஒரு வித்தை தெரிந்தவன் அல்ல. அந்த பெரியவருடைய வாழ்த்து என்னை வாழ வைக்கிறது.
நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்லிவிட்டு போகிற செய்தி, ஒரு நல்ல குருவை தேடிக்கொள்ளுங்கள். அந்த குரு ஆசீர்வாதம் மட்டுமே ஒருவனை உயர்த்திவிடும். குரு ஆசீர்வாதம் மட்டுமே உயர்த்திவிடும். குருவில்லா வித்தைபால் என்று அவர்கள் பெரியவர்கள் சும்மா சொல்லவில்லை. அந்த குருவினுடைய ஆசீர்வாதத்தினாலே உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன், என்னுடைய குருமார்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைய உரையை இனி தொடங்குகிறேன். நேற்றைய தினம் சந்தனு மன்னன் கங்கையாற்றங்கரையிலே சந்தித்து திருமணம் செய்கிறான். கங்கையானவள் பிரம்மலோகத்திலே ஏற்பட்ட சாபத்தின் காரணமாக பூமிக்கு வர வேண்டி இருக்கிறது. வருகிற பொழுது அட்ட வசுக்களையும் சந்தித்து அவர்களும் சாபம் பெற்றார்கள் வசிட்ட முனிவரிடம் என்பதை தெரிந்து கொண்டு, நான் போய் சந்தனு மன்னனை திருமணம் செய்கிறேன், என் வயிற்றிலே நீங்கள் ஒவ்வொருவராக வந்து புறவுங்கள், உங்களை எல்லாம் நான் கங்கையிலே வீசி உங்களுடைய சாப விமோசனம் கிடைக்கும்படியாக செய்கிறேன். ஆனால் வசிஷ்டர் சொன்னதன்படி ஒரே ஒருவன் மட்டும் இந்த பூலோகத்திலே பலகாலம் தங்கி வாழ்வான், பிரம்மச்சாரியம் கொண்டு வாழ்வான், அவனை மட்டும் நான் ஒப்படைத்து விட்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு வருகிறாள். கங்கைக்கரையிலே நின்ற அந்த பெண்ணை கண்டு மயங்கி சந்தனு அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். அதற்கு அந்த பெண் நான் சம்மதிக்கிறாள். ஆனால் ஒரு நிபந்தனை விதிக்கிறாள். என்ன நிபந்தனை என்று கேட்டால், நான் எது செய்தாலும் என்னை ஏன் செய்கிறாய் என்று கேட்கக்கூடாது. இதற்கு சம்மதித்தால் அதுவரை உன்னோடு இருப்பேன், இல்லாவிட்டால் போய்விடுவேன் என்கிறாள். காதல் மயக்கத்திலே இருந்த சந்தனு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்கிறான். நல்லபடி வாழ்க்கை ஓடுகிறது. அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கத் தொடங்குகிறார்கள். முதல் குழந்தை பிறந்தவுடனே சந்தனுவும் மகிழ்கிறான், ஊர் மக்கள் எல்லாம் மகிழ்கிறார்கள். நம் தலைவனுக்கு வாரிசு வாய்த்து விட்டது, சந்திரகுலத்துக்கு பிள்ளை வாய்த்து விட்டது என்று மகிழ்கிறார்கள். ஆனால் எல்லோரும் அதிரும்படியாக அந்த கங்கையானவள் பிறந்த குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு போய் கங்கைக்குள்ளே போட்டுவிட்டு வந்து விடுகிறாள். இதை கண்டு எல்லாரும் அதிர்கிறார்கள். கொடுத்த வாக்கை மீற முடியாமல் சந்தனு அதை சகித்துக் கொள்கிறான். இப்படியே ஒரு பிள்ளை 2 பிள்ளை என்று 7 பிள்ளைகள் பிறந்து 7 பிள்ளைகளையும் ஆற்றிலே போட்டு விடுகிறாள் அவள். 8வது பிள்ளை பிறக்கிற பொழுது அதையும் அவள் தூக்குகிற பொழுது இந்த சந்தனு வந்து தடுக்கிறான். இதனால் வரைக்கும் உன்னுடைய இந்த கொடுமைகளை உனக்கு தந்த வாக்கின் காரணமாக நான் பொறுத்திருந்தேன், இனியும் இதை பொறுத்திருக்க முடியாது. ஏன் இந்த பச்சை பாலகர்களை கொண்டு போய் ஆற்றில் எறிகிறாய்? அதைக்கான காரணத்தை சொல் என்று கேட்டான். உடனே கங்கையானவள் இந்த வரலாற்றை எல்லாம் சொல்லி, நான் உனக்கு நிபந்தனை விதித்திருந்தேன், நீ கேளாத வரையும் தான் உன்னோடு வாழ்வேன். இன்றைக்கு என்னை நிறுத்தி வைத்து நீ கேள்வி கேட்டு விட்டாய், ஆகவே இனி உன்னோடு நான் வாழ மாட்டேன். இதுதான் என்னுடைய வரலாறு. நான் தான் கங்காதேவி, பிறந்தவர்கள் எல்லாம் வசுக்கள். ஒரே ஒரு வசு மட்டும் வசிஷ்டருடைய சாபத்தின்படி உன்னோடு வாழ வேண்டிய நியதி பெற்றிருக்கிறான். அவன் தான் இந்த 8வது பிள்ளை. இந்த பிள்ளையை நான் இப்பொழுது என்னோடு எடுத்து போகிறேன். ஏனென்றால் ஒரு தாய் தான் பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்பது நியதி. தாய் செய்கிற கருணை போல ஒரு பிள்ளைக்கு வேறு யாரும் செய்ய முடியாது, அது சர்வ நிச்சயம். ஆகவே தாயாகிய நான் இந்த பிள்ளையை வளர்க்கிற பொறுப்பு பெற்றிருக்கிறேன். இந்த பிள்ளையை கொண்டு சென்று அவனை வளர்த்து விட்டு உன்னிடம் சேர்ப்பிப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த பிள்ளையையும் அழைத்து கொண்டு கங்கைக்குள்ளே அவள் போய் மறைந்து விட்டாள். சந்தனு ரொம்ப வருத்தப்படுகிறான். 16 ஆண்டுகள் கழிகின்றன. தன் மனைவியையும் குழந்தையையும் நினைத்தபடியே அவன் உருகி வாடியபடி இருக்கிறான். ஒரு நாள் கங்கை கரையிலே போகிறான். அப்பொழுது அந்த கங்கை கரையிலே ஒரு அழகான 16 வயது இளைஞன் நின்று தன்னுடைய அம்புகளினாலே கங்கையை தடுத்து அணை கட்டி கொண்டு நின்றான். அம்பெய்து கங்கையை தடுத்தான். இந்த ஆற்றலை கண்டவுடனே சந்தனுக்கு ஆச்சரியம் வந்தது. இது யார் பிள்ளையோ என்று நினைத்து அந்த பிள்ளையை பார்த்து அவனை அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று உணர்வு தோன்ற கிட்டடியிலே வந்தான். இவர் ஏதோ என்னை தாக்க வருகிறார் என்று நினைத்த அந்த பிள்ளை ஒரு மோகன அஸ்திரம் என்று ஒரு அஸ்திரத்தை போட்டு அவரை மயங்கி விழச் செய்கிறான். சந்தனு மயங்கி விழுந்தவுடனே கங்காதேவி மீண்டும் வந்து அவனை மடியிலே எடுத்து வைத்து மயக்கம் தெளிவித்து, சுவாமி, உங்கள் பிள்ளையை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். இவனை நான் நல்லபடி வளர்த்திருக்கிறேன். வசிட்டமா முனிவரிடம் வேதம் முதலியவற்றை எல்லாம் ஓதச் செய்திருக்கிறேன். பரசுராமரிடம் வில்வித்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். பரசுராமர் என்பவர் சாதாரணமானவர் அல்ல. அவரிடம் வில்வித்தை 27 தலைமுறையாக அரச வம்சத்தை அழிப்பேன் என்று சபதம் பூண்டு அந்த காரியத்தை செய்தவர், மகாவீரர். அவரை பற்றி பின்னாலே செய்தி சொல்லுகிறேன். அப்பொழுது இந்த பரசுராமரிடம் நான் வில்வித்தை பயிற்றுவித்திருக்கிறேன். இப்பொழுது இந்த பிள்ளையை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி கங்கை மறைந்தாள்.   தன்  புதல்வன் கிடைத்து விட்ட மகிழ்ச்சியிலே சந்தனு மகிழ்ச்சியாக காலம் கழிக்கிறான். 16 ஆண்டுகள் கழிகின்றன. 16 ஆண்டுகள் கழிந்த பொழுது 16 வயது இளைஞன்
அப்போது ஒரு நாள் யமுனைக்கரை ஓரமாக அவன் தேரிலே போகிற பொழுது ஒரு வாசனை வருகிறது, பரிமளமான வாசனை. இது எங்கே வருகிறது என்று பார்த்தால் அங்கே இருந்த ஒரு செம்படவ பெண்ணினுடைய மேலிலே இருந்து அந்த வாசனை வருவதை கண்டான். அழகான பெண். அவளை கண்டதும் அதனால் வரைக்கும் மனதுலே அடக்கி வைத்திருந்த அவனுடைய காம உணர்ச்சி கிளர்ந்தது. இவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்து அவளிடம் போய் கேட்டான். அவளோ, என் தந்தை திருமணம் செய்து தந்தால் நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறாள். செம்படவ தலைவனாகிய அவனிடம் போய் இந்த தூதனை அனுப்பி பேச சொன்னால் அவன் சொல்லுகிறான், நான் திருமணம் செய்து தருகிறேன். என்றோ ஒரு நாள் என் பெண் பிள்ளை அல்லவா, அதை திருமணம் செய்து கொடுக்கத்தான் நான் வேண்டும், செய்து தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, என் பிள்ளையினுடைய வயிற்றில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு உங்கள் ஆட்சி உரிமை வர வேண்டும், அது தருவார்களா என்று கேட்டு சொல் என்று அந்த தேரோட்டியிடம் சொல்லி அனுப்புகிறான். தேரோட்டி மீண்டு வந்து இந்த செய்தியை சொன்னதும், எப்படி ஏற்கனவே இளவரசு பட்டம் சூட்டிய தேவவிரதன் என்று சொல்லப்படுகிற அந்த பிள்ளை இருக்கிற போது, கங்காதேவியினுடைய பிள்ளை இருக்கிற பொழுது இந்த நிபந்தனைக்கு எப்படி உடன்படுவது என்று தெரியாமல் சந்தனு அரண்மனைக்கு வந்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறான். தந்தையினுடைய கவலையை கண்டவராகிய இந்த தேவவிரதன் நடந்ததை விசாரித்து அறிந்து கொண்டு அந்த செம்படவ தலைவனிடம் போகிறான். உனக்கு என்ன வேண்டும்? உன் பெண்ணினுடைய வயிற்றிலே பிறக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சி வேண்டும், அவ்வளவும் தானே? நானே அதற்கு ஒத்துக்கொள்கிறேன், எனக்கு ஆட்சி வேண்டாம், இந்த ஆட்சியை உன் உன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கே நான் வழங்கி விடுகிறேன் என்கிறான். அப்பொழுது அந்த செம்படவன், சுவாமி, உன் வார்த்தையை நான் நம்புகிறேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு சிக்கல், நீ கொடுத்து விடுவாய், உன்னுடைய ஆட்சியை நீ கொடுத்து விடுவாய், அதிலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாளை உனக்கு திருமணமாகி உன் வயிற்றிலே பிள்ளைகள் பிறக்கிற பொழுது, உன்னுடைய புதல்வர்கள் பிறக்கிற பொழுது அவர்கள் எல்லாரும் சேர்ந்து, இது எங்கள் தந்தைக்கு வர வேண்டிய ஆட்சி அல்லவா, இந்த செம்படவன் அதை பறித்து கொண்டானே என்று கோபித்து என் பேரர்களையும் கொன்று என் மகளையும் கொன்று இந்த ஆட்சியை பறித்து விடுவார்களானால் நான் என்ன செய்வது என்று கேட்டான். அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரிந்து கொண்டான் இந்த தேவவிரதன். செம்படவ தலைவனே, நீ கவலைப்படாதே, ஆட்சியை கொடுப்பது மட்டுமல்ல, நான் என் வாழ்க்கையிலே கடைசி வரை பிரம்மச்சாரிய விரதம் காப்பேன், திருமணம் செய்ய மாட்டேன், கடைசி வரை பிரம்மச்சாரிய விரதம் காத்துத்தான் நான் வாழ்வேன் என்று உறுதிபட சொல்ல, அந்த தேவவிரதனுடைய அந்த விரத உரிமையை கண்டு, அந்த விரதத்தினுடைய உன்னதத்தை கண்டு தேவர்கள் எல்லாம் அவனை பீஷ்மா என்று அழைத்தார்கள். அதனாலே தேவவிரதன் பீஷ்மன் ஆனான் என்ற செய்தி வரையும் நான் நேற்று சொன்னேன். செம்படவன் மகிழ்கிறான், உங்கள் மகளாகவே ஏற்றுக்கொண்டு உங்கள் தந்தைக்கு இவளை கொண்டு போய் திருமணம் செய்து கொடுங்கள் என்கிறான். தன் மைந்தன் ஆகிய தேவவிரதன் இந்த சபதத்தை எடுத்ததை கேள்விப்பட்டு சந்தனு கலங்குகிறான். ஆனாலும் மைந்தன் வலியுறுத்திய பிறகு திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அப்பொழுதும் ஒரு தடை வருகிறது என்ற இடத்திலே நேற்று நிறுத்தினேன். அந்த தடை என்னவென்றால், சந்திரவம்சத்து சக்கரவர்த்தி இவன் சந்தனு, பரம்பரையாக பெரிய குலத்து அரசர்கள் வழிவந்தவன் அவன். ஒரு செம்படவ தலைவனுடைய மகளாகிய ஒரு செம்படத்தியை திருமணம் செய்வதா என்று அந்த சபையிலே இருந்த சில பேர் குழம்பினார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. காதல் அவள் மேல் உருவாகிறது. ஆனால் இந்த குலத்திலே பிறந்தவனுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்ய முடியுமா என்று எண்ணம் வந்தவுடனே அந்த நேரத்திலே அந்த செம்படவ தலைவன் வந்தான். சந்தனுவை பார்த்து சொன்னான், சுவாமி, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் குலத்துக்கு பொருத்தம் இல்லாதவள் இவள் என்று கவலைப்படாதீர்கள். இதனால் வரை யாருக்கும் சொல்லாத ஒரு வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ஒரு நாள் எங்களுடைய ஆற்றிலே எங்களுடைய செம்படவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு செம்படவனுடைய வலையிலே பாரிய ஒரு பெரிய மீன் அகப்பட்டது. அந்த மீனை கொண்டு வந்து, ஒரு பெரிய மீன் அகப்பட்டது என்று மகிழ்ந்து அந்த மீனை கரைக்கு கொண்டு வந்து அதனுடைய வயிற்றை மெல்ல கீறினார்கள். அதற்குள்ளே இருந்து 2 குழந்தைகள் வெளிவந்தன. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. இந்த குழந்தைகள் யார் என்று தெரியாமல் தத்தளிக்கிற பொழுது ஒரு முனிவர் வந்து இந்த குழந்தைகளுடைய வரலாற்று ரகசியத்தை சொன்னார். வசு என்று ஒரு அரசன், நான் சொன்ன அட்டவசுக்கள் அல்ல, இது வேறொரு வசு என்ற ஒரு அரசன். அவன் இந்திரனுக்கு நண்பனாக இருந்தான். அந்த நட்பின் காரணமாக இந்திரன் பறக்கக்கூடிய ஒரு தேரை அவனுக்கு பரிசளித்திருந்தான். இந்த வசு அந்த பறக்கிற தேரிலே ஒரு நாள் இந்த ஆற்றுக்கு மேலாக போய்கொண்டிருந்தான். அவனுக்கு அவனுடைய மனைவியினுடைய ஞாபகம் வந்தது. அந்த இயற்கை தந்த சிலுசிலுப்பு, ஆற்றங்கரையிலே பக்கத்திலே பறவைகள், பூக்கள், வாசனைகள், இதெல்லாம் சேர்ந்த உடனே அவன் மனதிலே மனைவியின் எண்ணம் வந்தது. அதனாலே காம உணர்ச்சி தூண்டிற்று. அதனாலே அவனிடம் இருந்து அவனுடைய இந்திரியங்கள் வெளிப்பட்டன. அப்படி வெளிப்பட்ட இந்திரியங்கள் ஆற்றிலே விழுந்த பொழுது அதை ஒரு மீன் உண்டது. அந்த மீனும் ஒரு முனிவருடைய சாபத்தாலே மீனாக மாறிய ஒரு தேவதை. அந்த மீன் உண்டது. அந்த மீனுடைய வயிற்றிலே அந்த இந்திரியம் காரணமாக 2 பிள்ளைகள் உருவானார்கள்.
அந்த பிள்ளைகளைத்தான் நாங்கள் அந்த மீனுடைய வயிற்றிலே இருந்து எடுத்தோம். ஒன்று ஆண் பிள்ளை, ஒன்று பெண் பிள்ளை. இந்த வரலாற்றை அந்த முனிவர் சொன்னதும் இந்த பிள்ளைகளை உரியவரிடம் சேர்ப்பிக்க வேண்டும் அல்லவா என்று நினைத்து அந்த வசு என்ற அரசனிடம் நான் இந்த பிள்ளைகளை கொண்டு போனேன். அந்த அரசன் அந்த பிள்ளைகள் இரண்டையும் பார்த்து தன் பிள்ளைகள் என்று ஒத்துக்கொண்டு அதிலே ஆண் பிள்ளையை அவன் எடுத்துக்கொண்டான். பெண் பிள்ளையை என் கையிலேயே கொடுத்து நீயே கொண்டு போய் வள என்றான். பெண்களுக்கான நிலைமை அந்த நாள் தொடக்கம் இப்படித்தான் இருந்திருக்கிறது. பெண் பிள்ளையை கொண்டு போய் நீ வள என்று செம்படவனிடமே கொடுத்து விட்டு ஆண் பிள்ளையை தன் சந்ததிக்குரிய பிள்ளை என்று எடுத்துக்கொண்டான். அந்த பெண் பிள்ளைதான் இந்த நீ இப்பொழுது விரும்பி இருக்கக்கூடிய இந்த சத்தியவதி என்கின்ற இந்த பிள்ளை. ஆகவே இவள் செம்படவ குலத்தைச் சேர்ந்தவள், நீ திருமணம் செய்யலாமா என்று தயவு செய்து குழம்பாதே, இவள் ஒரு அரச வம்சத்து பெண் தான், திருமணம் செய்து கொள் என்ற உடனே வந்த அந்த தடை நீங்கியது. சந்தனு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டான், சத்தியவதியை திருமணம் செய்து கொண்டான். பிரம்மச்சரிய விரதம் மேற்கொள்வேன் என்கின்ற பீஷ்மர், சந்தனுவினுடைய மூத்த புதல்வன், அந்த பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு வருகிறான். சந்தனுவும் சத்தியவதியும் சந்தோஷமாக வாழத் தொடங்கினார்கள். அந்த சந்தோஷமான வாழ்க்கையின் காரணமாக 2 பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். ஒருவனுக்கு சித்ராங்கதன் என்று பெயர், மற்றொருவனுக்கு விசித்திர வீரியன் என்று பெயர்.